ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் பல்வேறு புதுமையான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு வரோம். பல்வேறு புதுமையான வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது நம்முடைய நேயர்கள்லேயே சில பேர் நம்ம அரங்கத்துக்கு வருகை தந்து என்னை பேட்டி எடுக்கிறது, அவங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்குறதும் அதுக்கு நான் விளக்கம் அளிக்கிறதுமோ அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி பார்க்கும்போது நம்மளுடைய வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர் ஒருத்தர் மதுரையை சேர்ந்த மதன சுந்தரன் அப்படிங்கிறவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர் சில கேள்விகள் உங்கள் சார்பாக கேட்குறாரு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவரை நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம். வணக்கம் சார். மதன சுந்தரன், நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மதுரைக்காரங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்களை எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்து 2 கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும்னு எப்படி கோவம் வந்ததா இல்லை உண்மையிலே பார்க்கணுன்னு சொன்னிச்சா, அதுங்கிறதையும் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சார், நான் மதுரையிலேருந்து வரேன் சார். நான் மனிதவள மேம்பாட்டு துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாகவே சாரோட வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஸோ அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப நேர்த்தியானதாகவும் ரொம்ப தெளிவானதாகவும் இருக்குது சார். ஸோ அதான் சார்கிட்ட என்னோட ஒரு சில சந்தேகங்கள் கேட்டு அதுக்கு விளக்கம் பெற்றுக்கலாம் என்று சாரை பார்க்க வந்திருக்கேன். சரி, இப்போ என்ன உங்களுக்கு வீடியோலாம் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு கேள்வி சந்தேகங்கள் வந்திருக்கும்? பரவாயில்ல, இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகமும் கேள்வியும் பொதுமக்கள் சார்பாக உங்களை மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கலான்னு தோணும், அது உண்மையிலே பயனுள்ளதாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். சார், அண்மையில் நான் உங்களோட வீடியோவில் ஒரு கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்ததை பார்த்துருக்கேன் சார். அதாவது நம்ம கடவுள்களோட ஜாதகங்களை வழிபடலாமா, கடவுள்களோட ஜாதகங்களை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுமா? ஏன்னா ஒரு சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாதகத்தில் திதி தப்பாக இருக்குது, அதனால் இந்த ஜாதகத்தோட இது பொய்யின்றாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பாதிப்புகள் அதை சார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுல நான் பிரயாசப்படுறேன் சார். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஜோதிடத்தில் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய ஆளோட கூட இருந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுங்கிற மாதிரி நம்ம அந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்திருக்கோம் கொஞ்ச நாளைக்கு. அவர் கூட இருந்ததுனால அவர் நிறைய பேர்கிட்ட பேசும்போது, அவர் சில மேடைகளில் பேசும்போதும் இன்னும் வர்றவர்கள்ட்ட உரையாடும் போதும் சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் தான் பார்க்கும்போது என்ன சொல்லுவார்னா, ராமர் ஜாதகம், கிருஷ்ணர் ஜாதகம், அனுமன் ஜாதகம், இந்த மாதிரி சில ஜாதகங்களை போட்டு அதுக்கான விளக்கங்கள்லாம் சொல்லும்போது, இந்த ஜாதகம்லாம் அவர் பிறந்த நேரம் பார்த்து யார் எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ராமருங்கிற ஒருத்தர் கடவுள் அவதாரமாக இல்லை மனித அவதாரமாக பிறந்து கடவுள் ஆனாரா, எந்த காலகட்டங்கிறதே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்களில் வரும். இருந்தாலும் காலாகாலமாக இது ராமருங்கிறத ஒரு கடவுள்னு நம்ம வழிபட்டுட்டோம். அவருடைய ஜாதகம்னு ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக நம்ம பல 100 ஆண்டுகளாக பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. அதனால் அந்த ஜாதகத்துக்கு ஒரு பவர் இருக்கும். நம்ம தொடர்ந்து ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது எப்படி அதுக்கு ஒரு வேல்யூ அதிகமாகுதோ, ஒரு பெயரை தொடர்ந்து சொல்லும்போது எப்படி அது அதிகமாக மனசில் பதியுதோ, அதே போல் இன்னொரு விஷயத்துமே சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா, எந்த விஷயம் நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்குதோ அது நம்ம மனசை விட்டு சீக்கிரமாக போகாது. அதுபோல் எது நம்மளை ரொம்ப மனசுக்கு இடையூறு பண்ணுதோ அதுவும் நம்ம மனசை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இது போல தான் மனசு, இது போல தான் கடவுள்கள், இது போல தான் மந்திர சக்திகள்னு சொல்லிட்டு இப்போ ராமருடைய ஜாதகத்தை நம்ம உதாரணமாக சொல்கிறோம். உங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த ராமர், கிருஷ்ணர், அனுமர் இந்த மாதிரி ஜாதகங்களை வச்சுட்டு வீட்டில் வழிபட்டால் நமக்கு நல்லது கிடைக்குமா, எல்லாருக்கும் நல்லது கிடைக்குமா? ஏன்னா சில பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், சில பேருக்கு மைனஸாக இருக்கும். அடுத்தது இந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. நம்ம எல்லாத்தையும் விட்டுடுவோம், உண்மையாக பொய்யாங்கெல்லாம் விட்டுடும். இது காலாகாலமாக பல வீடுகளில் வைத்து வணங்கப்படக்கூடிய ஒரு ஜாதகம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ ராமர் ஜாதகம்னு ஒரு விஷயத்தை அவங்க போட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா, ராமர் கடக லக்னம், கடக ராசி, லக்னத்திலே குருவும் சந்திரனும் அப்படி போட்டுருவாங்க. அடுத்தது 4ஆம் இடத்துல துலாமில் சனி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி 6ஆம் இடத்துல ராகு, அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல செவ்வாய், அப்படியே நேராக வந்தீங்கன்னா மீனத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சூரியன், அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல கேது. சூரியனும் புதனும் மேஷத்தில் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நல்லா உத்து பார்த்திங்கன்னா போதும், குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும். குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. ஜென்ம குருவுக்கு என்ன பலன் நம்ம சொல்லுவோம் கோச்சார ரீதியாக வரும்போது, அப்போ குருவும் சந்திரனும் சேரும்போதே அது ஒரு வகையில் கஜகேசரி யோகம்னு ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் அது ஜென்ம குருவுக்குரிய சின்ன இடையூறுகளையும் கொடுக்குங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கிரகம் உச்சம், இன்னொரு கிரகம் ஆட்சி.
அப்போ குரு ஒரு பகையில் உச்சமாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது சனி துலாமில் வந்து உச்சமாக இருக்குது. இப்போ 2 கிரகம் உச்சம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா செவ்வாய் மகரத்தில் உச்சம். அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம். இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகங்கள் உச்சம், ஒரு கிரகம் வந்து ஆட்சி. எல்லாத்துக்கும் மேலே 12ஆம் இடத்துல வந்து கேது, 6ஆம் இடத்தில் ராகு. அதனால தான் கோதண்ட ராகு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த ஜாதகத்தோட முத்தாய்ப்பாக முதல் விஷயமாக நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, இது வந்து மறுபிறவி இல்லாத ஜாதகம்னு முதல்ல ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அப்போ 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு வந்து மறுபிறவி இல்லை, இது ஒரு முக்தி ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மனிதன் பிறந்த ஒரு கடவுளாக இருப்பாருன்னு கூட எடுத்துக்கலாம். இது இந்த கடவுளுடைய ஜாதகங்கள், இந்த புராணத்தில் சொல்லக்கூடிய ஜாதகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம். இது வந்து ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ஜாதகத்தோட நாலேஜை பெருக்கிக்கிறதுக்கு அதில் எப்படிலாம் அனலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டா நம்ம போதுமானது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு நீங்கள் என்ன தான் வந்து எவ்வளவு தான் கடுமையான ஆராய்ச்சியாளராக இருந்து பண்டிதராக இருந்து பலன் சொன்னால் கூட பலன்கள் பல விஷயங்கள் தவறாகுங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவர்கள் ரொம்ப மனநிறைவோடு கேட்காததெல்லாம் வந்து கிடைக்குதா, இல்லை சின்ன விஷயங்கள் கூட தமக்கு கிடைக்காம துறவி மாதிரி வாழுகிற சூழ்நிலைகள் இருக்காங்களா அப்படிங்கிறத நிரூபிக்கிறது. அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துக்கு கேது. அதுக்கு அடுத்தது சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சனி உச்சம் பெற்றாலே அது ஒரு வகையில் கர்மயோகம் தானே சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாமே இருந்தும் சில நேரங்களில் எதுவுமே இல்லாமல் போய்விடும். அப்போ கர்மயோகத்துக்குன்னு பல விஷயங்களை சொல்கிறோம்ல. ஒரு சக்கரவர்த்தியோட திருமகன், சக்கரவர்த்தின்னா என்ன அரசன்னு சொல்லலை, 56 தேசங்களுக்கும் அரசன். அப்போ எல்லா அரசர்களுமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து 14 வருஷம் வனவாசத்தில் காலில் செருப்பு கூடாமல் இல்லாமல் நடந்துட்டு போயிருக்கார்ல. அதனால தான் வந்து ராமரை பற்றி சொல்லும்போது அந்த கர்மதோஷம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். சக்கரவர்த்தி வாழ்க்கையும் உண்டு, இதுபோல் ஒரு எல்லாத்தையும் துறந்த ஒரு துறவு மாதிரியான வாழ்க்கையும் அவருக்கு ஒரு பக்கம் உண்டு. அடுத்தது அவர் லைஃப்பில் வந்து அவரை வந்து வாழும்போதே அவர் எல்லாருமே கடவுள் மாதிரி வழிபட்டாங்க. ராமர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேரக்டர் அனலைசேஷன்னா, ராமர்னா அப்பா அம்மா சொல்லுக்கு கட்டுப்படுவார், அதனால தசரத ராமன். அம்மான்னா உயிர், அதனால் கோசல ராமன். அதுக்கப்புறம் மனைவிக்கு ரொம்ப உத்தமராக இருந்ததுனால ஜானகி ராமன். இப்படி ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வனவாசம் முடிஞ்சிட்டு அவர் ஊருக்கு திரும்பும்போது வர்ற வழியில் ராமரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு வயசான மூதாட்டி என்ன பண்ணுவாங்க, வனத்தில் இருந்துக்கிட்டு ஒரு நாளும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராமர் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவார், அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு காட்டில் என்ன கிடைக்கும் இழந்த பழம்லாம் பொறுக்கி அந்த இழந்த பழத்தை வந்து இவங்க கடிச்சு பார்ப்பாங்களா, அது நல்லா இருந்தால் ராமருக்கு, நல்லா இல்லைன்னா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தை கூட ராமர் விரும்பி சாப்பிட்டதுனால அவருக்கு சாப்பாட்டு ராமன்னு ஒரு பேர் உண்டு. ஸோ ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அப்படி அவர் விலகி வர்றதுனால அது ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக அனலைசேஷன் பண்ணி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் அந்த ஜாதகத்தை பார்த்துக்கும். அப்போ ஒரு கர்மதோஷத்துக்குரிய பலனையும் அவர் அனுபவிச்சுட்டாரு. அரசருங்கிற முறையில் கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, சந்திரனும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சக்கரவர்த்தியாகவும் அவர் இருந்தவர். வில் வித்தையில் மிகச்சிறந்தவர்களாக அவர் விளங்கியிருக்கார்ல. வில்லுன்னா ராமனையும் சொல்லுவோம், மகாபாரதத்தில் ஒரு அர்ஜுனனையும் சொல்லுவோம்ல. இந்த இடத்துல கோதண்டராமர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வில்லு கையில் வச்சுருக்கனால கோதண்டராமர். 6ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பாவகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயோ சூரியனோ சனியோ ராகுவோ கேதுவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 6ங்கிறது கடன் சத்துரு ரோகம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. அப்போ இறுதியாக வந்து 6ஆம் இடத்துல பாவகிரகம் யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்க தான் கடைசியாக வெற்றி பெறுவாங்க. ஆனால் அதுக்கு இடையில் அனுபவிக்கிற துன்பம் இருக்குல்ல, அதை சொல்லி மாளாது. சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வில்லன் தான் எல்லாத்தையும் ஜாலியாக இருப்பார். கடைசியாக அவர் ஜெயிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தான் அதுக்குள்ளே படம் முடிஞ்சிடும்ல. அது மாதிரி தான் அந்த வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து அவருடைய ஜாதகத்தில் உச்சம் இல்லையா. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால தோல் கண்டார் தோலை கண்டார் அப்படின்னு எழுதியிருப்பார்ல. ராமன் வந்து எவ்வளோ பெரிய அழகன், அவரை பார்த்துக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆன்மீக தவ முனிகள் கூட அவரை பார்த்தாருன்னா ராமரை பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களாம். அந்த முகத்தில் அந்த கலை தாண்டவம் ஆடுதுங்கிறாங்க. ராமருடைய கால் பட்ட பிறகு கல்லாக இருக்கிறவங்க வந்து அகலியே சாபத்திலேருந்து மீண்டு வர்றாங்கல்ல. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் எப்படியெல்லாம் உயர்வான கேரக்டராக வாழணும் அப்படிங்கிறதுக்காக உதாரணமாக சொல்கிறதுக்காக ராமரை நாம் ஒரு உதாரணமாக எடுக்கிறோம். ஸோ அதில் உள்ளது தான் பார்த்திங்கன்னா இப்படி. அடுத்தது பாருங்கள், கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அதுவே அரசன் தானே, உச்சம் பெற்ற சூரியன் வேற. அடுத்தது சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்த ராமன் எதுக்கு வந்து வனவாசம் போய் அவ்வளோ காட்டிலையும் மேட்லையும் அலைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், உச்சம் பெற்ற கிரகம் ஏதாவது ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிட்டு தானே இருக்கும்.
கடகத்தில் உச்சம் பெற்ற குரு மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயை பார்க்கும்ல, செவ்வாய் இங்கேருந்து 7ஆம் பார்வையை இங்கே பார்க்கும்ல. அதே போல் சனி இருக்கு இல்லையா, துலாமில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வை இதை பார்க்கும், கடகத்தை பார்க்கும்ல. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்ததுனால தான் அவர் சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்தா கூட சில நேரங்களில் காட்டிலையும் மேட்லேயும் அலைஞ்சி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கு வந்ததுனால இது ராமன் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். ஸோ இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம வந்து அதை வந்து அப்படியே வணங்கி பல நூறு ஆண்டுகளாக வணங்கி வந்ததுனால அது கடவுள் அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு நம்ம வணங்கும் போது நம்முடைய கேரக்டரையும் கிட்டத்தட்ட ராமரை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஸோ ராமரை நோக்கி வழிபடுவர்கள் ராமனுக்குரிய கேரக்டரை கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதான அர்த்தம். அது இல்லாமல் நான் ராமரை மட்டும் வச்சுப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமரை வழிபடுங்க, கிருஷ்ணரை வழிபடுங்க, யாரை வேணாலும் வழிபடுங்க. எதுக்காக வழிபடுறீங்க? நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா. ராமருங்கிறது ஒழுக்க சீலராக காட்டப்படுறவர், சூரிய குலத்தில் பிறந்தவங்க தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லப்படுறது. அடுத்தது வந்து இவர் வந்து வாலியை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல் நாள் எச்சரிக்கிறாங்கல்ல அவங்க மனைவி தாரை, ஒரு ராமனுங்கிற மிகப்பெரிய வில்வித்தை வீரம் வரான், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்கன்னு அவர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் கிடையாது, சூரிய குலத்தில் பிறந்த ராமன் தவறு செய்ய மாட்டான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டரை தான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த குணாதிசயத்தை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ராமருடைய குணாதிசயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் நிச்சயமாக அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா ராமரை வச்சுக்கிட்டு நீங்கள் வணங்கலாம், தப்பு கிடையாது. ராமருங்கிறது ஒழுக்கத்தோட அடையாளமாகவும் வீரத்தோட அடையாளமாக பார்க்கப்படுது. இது உங்களுக்கு வேணும்னா இந்த கடவுளை வச்சு வழிபடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற தமிழரோட முதுமொழிக்கு ஒன்று தானே தவிர இந்த ஜாதகம். பட் இதை வச்சுக்கிறனாலே நம்ம ராமர் மாதிரி ஆகிடுவோம்னா கிடையாது. ராமரை போல் நம்மளும் முயற்சி பண்ணணும். அதுக்கான பயிற்சியும் எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஓரளவு பலன் தரதாக இருக்கணும். நம்ம தான் எல்லோரும் காசு பணம் தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு ராமர் எப்படி சரி வருவார்? அதனால் அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். சார், நீங்கள் சொன்ன பதிலிருந்து நம்மளுக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தை உள்வாங்கி நம்ம செயல்பட்டோம்னா அவங்க சுவைத்த அதே வெற்றியை நம்மளாலையும் சுவைக்க முடியும். அவங்க கடந்து போன வெற்றி பாதையை நம்மளால் பயணிக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.